இதை எதிர்பார்த்து அன்னைக்கு அந்த ட்வீட் நான் போடல, சார் பண்றது நடிப்பேன் நினைச்சு நான் போடல, இதெல்லாம் நடக்கும் நினைச்சு போடல. கடவுளும் நீங்களும் கொடுத்தது, இப்படிதான் நடக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க, அதுபடி போயிட்டு இருக்கு. ஸோ இது அத்தனைக்கும் உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் வந்து அடுத்த தளபதியாக பாக்குறாரு, இவர் வந்து அந்த தளபதியாக பாக்குறாரு, இந்த தளபதியாக பாக்குறாரு, குட்டி தளபதி, திடீர் தளபதி அப்படிலாம் சொல்றாங்க. நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நான் அப்படி நினைக்கிற ஆளா இருந்தா அவரும் என்கிட்ட துப்பாக்கியை கொடுத்துருக்க மாட்டாரு, நானும் வாங்கியிருக்க மாட்டேன். அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான். இந்த லெவல்லையே நான் இதை புரிஞ்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை இந்த மேடையில தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்கெங்கயோ சொல்லி பார்த்தேன், அதை சிலர் விடுறதா இல்லை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து அவருடைய ரசிகர்களை பிடிக்கணும்னு நினைக்கிறார். அப்படிலாம் யார் ரசிகர்களையும் யாரும் பிடிச்சிட முடியாது ராஜா. ரசிகர்ன்றது ஒரு பவர், ஒரு பவர். அது விஜய் சார் வந்து இன்னைக்கு நான் படம் லாஸ்ட் படம் நடிக்கிறேன், அடுத்து அரசியலுக்கு போறேன் போது பின்னாடியே அவரோட நின்று போறாங்க. தல அஜித் சார் மன்றத்தை கலைச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்க மன்றத்தை கலைச்சாலும் பரவாயில்ல, நாங்க உங்க கூட தான் நிற்போம்னு நிக்கிறாங்க. இந்த பக்கம் கமல் சார், அவர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண இந்தியாவிலே ஆள் கிடையாது. அவர் வெற்றி தோல்வி இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான கலைஞன், என்னோட கலைஞன், உலக நாயகன் கூட இன்னமும் நிக்கிறாங்க. இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா நிற்கும் போது அவங்களோட நிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அடுத்திருக்க சூர்யா சார், விக்ரம் சார், சிம்பு சார், தனுஷ் சார், இவங்க எல்லாருக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்படி போய் அவங்க ரசிகர்களை நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம ரசிகர்களை சம்பாதிக்கணும். என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஏதோ ஒரு 13 வருஷம் போராடி விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் நேரம் சம்பாதிச்சிருக்கேன். இங்க இது எல்லா சார்ஸோட ஃபேன்ஸும் படம் பார்த்தாதான் ஒரு படம் ஓடும். ஆனா ரசிகர்களை நம்ம தான் சம்பாதிக்கணும். அது நான் கஷ்டப்பட்டு நடிக்கணும், உழைக்கணும், என்னோட தவறுகள் எல்லாம் நான் திருத்திக்கணும். அதெல்லாம் சரியா பண்ணா எனக்கும் ரசிகர்கள் சேருவாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க.